ஹாய் கைஸ், நான் உங்க மதன். நம்மளோட லாஸ்ட் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சுங்க. ஸோ கடைசியாக நம்ம பஸ் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆச்சுங்க. கடைசியாக வந்து நம்ம காயங்குளம் வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன்லேருந்து டவுன் ஸ்டேஷன் போகிறாங்க. ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடலூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அது எந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்எஸ்சிசிலாம் கிடையாது. நம்ம கேஎஸ்ஆர்டிசி நியூவாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய பாசிட்டிவ் பேசஞ்சரில் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த மாதம் 5ஆம் தேதி இந்த ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ ரூட்டாக இருக்கிறனால வந்து நம்ம இந்த வண்டியை ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நம்ம கிளம்பி கூடலூர் வந்தாச்சுங்க. ஸோ நம்ம வண்டி எடுத்துக்கிற ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர்லேருந்து கூடலூர், நாடுகாணி, நீலம்பூர், பன்னார்காடு வழியாக போய் பாலக்காடு ரீச் பண்ணுவாங்க. ஸோ வாங்க, இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 12:30. நம்மளுக்கு 1:20க்கு தாங்க பஸ்ஸு. போய் கொஞ்சம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. காய்ஸ், நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கூடலூர் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:25ங்க. ஸோ நம்ம ட்ராவல் கூடலூர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ வாங்க நம்ம ட்ராவலை நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. காய்ஸ், நம்ம இந்த ரூட்டில் ஏற்கனவே ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஸோ அது எந்த வண்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்எஸ்எஸ்சி பிஎஸ் ரீபாடியில் சுல்தான்பேட்டையிலேருந்து நிலம்பூர் ட்ராவல் பண்ணும்போது நம்ம இந்த ரைட்டில் டச் பண்ணி தாங்க ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணோம் கூடலூர்லேருந்து. ஸோ இப்போ நம்ம அதே வண்டியில் தான் நம்ம ட்ராவல் மறுபடியும் இருக்க போகுது. ஸோ பாதி தூரம் நம்ம நிலம்பூர் வரைக்கும் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுவோங்க. ஸோ வாங்க, நம்ம எந்த வழியாக போகிறோம். இது வந்து நியூ ரூட்டாக இருக்கிறதுனால வந்து எனக்கே வந்து கொஞ்சம் வழி தெரியாதுங்க. ஸோ வாங்க, போக போக அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம வழியை தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே இந்த ரூட்டில் நம்ம டிஎன்எஸ்டி கூடலூர் டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய நீலகிரி ரைடரில் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒன்று சொல்லியிருப்பேங்க, ஸோ ரோடு வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நான் பையன்கிட்ட கேட்டபோது, அண்ணா இந்த வழியாக ரோடு வந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ வந்து இப்போ ரோடு நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம
நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், இந்த இயற்கையின் அழகெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு லைன் தாங்க ஞாபகம் வருது. ஸோ அது என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் பறக்கும் காத்தாடி நானே, எட்டு வயதாய் கூத்தாடி நானே. ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ எத்தனை நாள் எத்தனை டைம் இந்த வழியாக ட்ராவல் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த ஃபீலை கொடுத்துட்டே இருக்குங்க. ஸோ அந்த எப்படி சொல்றது, ஒரு புதுசா இந்த ரூட்ல வந்து நம்ம டிராவல் பண்ற மாதிரி அந்த ஃபீல் வந்து எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. அந்த ரூட்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே நான் வரும்போது எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் வர ஃபீல் தான் இந்த ரூட்டே எனக்கு கொடுக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஒரு ரூட் இருக்குங்க. ஸோ இந்த ரூட்ல நம்மளுக்கு டிராவல் பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் தான் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். எத்தனை டைம் டிராவல் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரூட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ காய்ஸ், நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் அரை மணி நேரம் கூட ஆகலைங்க. கரெக்டாக 25 நிமிஷத்துல நம்ம பார்த்தீங்கன்னா நாடு கனியை ரீச் பண்ணியிருக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு 5.5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் பக்கம் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குங்க. வாங்க நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாங்க. நம்ம கரெக்டாக ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் தான் ஆச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கூடலூரில் 1:25 ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:25. ஸோ கரெக்டாக நம்ம வழிக்கடவை ரீச் பண்ணிட்டோம். పేరుకైతే అదే పేరుకి நமக்கு ஆப்போசிட்ல போகிறது தாங்க நம்ம கோயம்புத்தூர் நிலம்பூர் நம்ம கூடலூர் டிப்போலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய TNSSC BS6 வண்டிங்க. ஸோ அந்த வண்டியில் ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணுவோங்க. காய்ஸ், இப்போ டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 3:10ங்க. ஸோ நம்மளுக்கு ட்ராவல் கூடலூரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:25க்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.25 மணி நேரத்தில் நம்ம நிலம்பூரை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ காய்ஸ், இப்போது நம்ம ட்ராவல் பண்ணுற ரூட் வந்து எனக்கு தெரியாதுன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கடைசியாக நம்ம TNSTC BS3 ரீபாடியில்
சுல்தான் பந்தேர்லேருந்து நிலம்பூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம நைட் ட்ராவல் இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து அப்போது வந்து எனக்கு தெரியல நம்ம இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. ஸோ பட் நிலம்பூர் வர தான் யோசனை பண்ணேன். ஏன்னா நம்ம நிலம்பூர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் பெருந்தல்மண்ணா போயிடுவோம். ஆனால் இந்த வந்து பெருந்தல்மண்ணா போகாது அப்படிங்கும்போது இந்த ரூட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. பட் கரெக்டாக அதே மாதிரி இந்த ரூட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ காய்ஸ் கரெக்டாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:50ங்க. கரெக்டாக மன்னார் கடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ கரெக்டாக இன்னும் 1 ஹவரில் நம்ம பாலக்காடை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வரைக்கும் ட்ராவல்
சூப்பராகவே போச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த 1 ஹவர் சூப்பராகவே போகும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். கைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம 6:25க்கு பாலக்காடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் பிஃபோராக தான் வந்துட்டு இருந்தாங்க வண்டி. ஸோ இங்கே பாலக்காடில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால ஸோ அந்த 1/2 மணி நேரம் அப்படியே டேலி ஆயிடுச்சுங்க. ஸோ கிட்ட ஒரு நல்ல ஒரு 65-70 ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துமே ½ அன் ஹவர் பிஃபோராக வந்தாங்க. கடைசியில் இந்த ஃபங்க்ஷனால நம்மளுக்கு வந்து 5 நிமிஷம் லேட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஸோ அங்கே 1:20க்கு டைம் போர்டில் உள்ள இங்கே 6:20 வர மாதிரி ஷெடியூலு. ஸோ கரெக்டாக அங்கே 1:25க்கு எடுத்து 6:25 பண்ணிட்டாங்க. ஸோ இப்படிக்கும் இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.